அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 118:8. It is better to take refuge in the Lord than to trust in people. சங்கீதம் 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம் இயேசுவே. நாங்க மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் உங்க பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் தெளிவா போட்டிருக்கப்பா. எங்க வாழ்க்கையின் எல்லைகள்ல ஒவ்வொரு காரியத்திலையும் எதுவாக இருந்தாலும் நாங்க மனிதர்களை நம்ப கூடாதப்பா. உண்மை சார்ந்திருக்கிற வழிநடத்தல எங்களுக்கு தாங்க. உமது கிருபையினால் எங்களை ஆளுகை செய்யுங்க. உங்க காரணியம் எங்களை மூடி மறைத்து கொள்ளட்டுமாப்பா. எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் நாங்க உண்மை நம்பி இருக்க கிருபை செய்யுங்க. நீர் எங்களை எப்படி வழி நடத்துகிறீரோ அதன்படியே எங்க வாழ்க்கை போகட்டும் அப்பா. அதற்கு நீங்க தான்ப்பா எங்களை உதவி செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். எங்க சிந்தனைகள் மனுஷனையோ உலகத்தையும் பார்க்க கூடாதப்பா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதன்படி என் வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு உமக்கு ஒப்பு கொடுத்து வாழ்க்கை வாழ தகுதிப்படுத்துங்க இயேசுவே. அநேக நேரத்துல நாங்க மனிதரை நம்புறப்போ அவங்க கைவிட்டுருவாங்க அப்பா. ஆனா ஒரு தாயும் தகப்பனாக இருந்து எங்களை பாதுகாத்து ஆளுகை செய்கிற ஒரே தெய்வன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இன்னும் ஒரு சில நேரத்துல எங்க தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் மறுவாத தெய்வன் எப்பொழுதும் எங்களோட இருந்து எங்களை வழிநடத்துகிற அன்பின் தெய்வம் நீங்கதான்ப்பா. இதை உணர்த்தி தருமா ஜெபிக்கிறோம். நீர் காட்டுற வழி நடத்தல, நீங்க என்ன செய்ய சொல்றீரோ அதன்படியே எங்க வாழ்க்கை நடக்கட்டும் அப்பா. அதற்கு நீங்க தான்ப்பா பொறுப்பெடுத்து வழி நடத்துமா ஜெபிக்கிறோம். ஏன்னா கர்த்தாவே, மனிதன் கொடுக்கிற வாக்கு மாறி போயிடும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் அவரோட வழி நடத்தல் என்றும் ஒளிந்து போகாது. எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க வேணாப்பா. எனக்கு கர்த்தர் உதவி செய்வார். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் என் வேலை ஸ்தலத்துல, என்னோட தொழில்ல, என்னோட குடும்ப காரியங்கள், என்னோட பிள்ளைகளின் காரியங்கள், இன்னும் நான் கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். அவர் நாமத்தை நான் சார்ந்து இருப்பேன். அவர் எனக்கு வழி நடத்தல் கொடுப்பார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற ஆளுகையில இருக்க கிருபை செய்யுங்கப்பா. When a person promises, it will fail, but Jesus Christ never fails. அதை புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க இயேசுவே. எல்லா சூழ்நிலைகளும் போராட்டமாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சுமூகமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் ஒருவரே எனக்கு போதும் அப்படின்னு சார்ந்து இருக்க கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் வழி தவறி போகாம எங்களை கண்மணியை போல் பாதுகாத்து எங்களை கருத்தாய் பாதுகாத்து ஆளுகை செய்கிற தேவன் நீங்கப்பா. அதுக்கு நாங்க உங்க நாமத்தை பற்றுதலா இருப்பதே நலன்மாப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன். மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்றது வேணாப்பா. என் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை, அவர் சித்தத்தின்படி, அவர் திட்டத்தின்படி அவர் எனக்கு ஏற்ற வேலையில் எல்லா காரியங்களும் செய்வார். ஒவ்வொரு காரியத்திலும் வேத வாசிப்பினாலும் ஜெபத்தினாலும் உறுதியாக இருந்து அதற்கப்புறம் அப்பா நாங்க ஒவ்வொரு காரியத்தையும் எடுக்க அதை செய்ய நீங்க வழிநடத்தி தருமா தாழ்த்தி கேட்கிறோம். உங்க தெய்வ காரணம் வேணுமாப்பா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆம் தகப்பனே, எங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெளிவாக எங்களுக்கு கத்துக் கொடுக்கிற தேவன் நீங்க தான்ப்பா. நீர் எங்க கைகளை பிடித்து வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம் இயேசுவை. நீங்க எங்க சிந்தனையை ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். எங்க கண்கள் மனுஷனை பார்க்க கூடாதப்பா. உண்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்றவங்க ஒவ்வொருத்தரையும் இப்பொழுது நீங்க தொட்டு கர்த்தரே அவங்கள தூக்கி விட்டு ஒரு உயரத்துல வைங்க இயேசுப்பா. அவங்க போகிற பாதை கடினமாக இருந்தாலும் இயேசுவே அவங்களை தூக்கி விட்டு ஒரு நல்ல சூழ்நிலையில அவங்களை கொண்டு வந்து தருமா தாழ்த்தி கேட்கிறோம். மனிதர்கள் இல்லப்பா, இயேசு ராஜா அவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்துல உமக்கு கீழ்ப்படிந்து இருக்க உம்முடைய வசனத்தின்படி நாங்க வாழ எங்களை பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யுங்க. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ
அவங்கள பாதுகாத்து பொறுப்படுத்த வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக. தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.